ஹலோ. இந்த இனிய மாலை நேரத்தில் இங்கே கலந்து உரையாட வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சங்கத்தை ரொம்ப சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற, சிரமப்பட்டுங்கிறத விட பொறுப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற நமது சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். என்ன பேசுறதுன்னு தான் தெரியல, பலதும் பேச நினைக்கிறேன். அதை நீங்கள் எந்த அளவில் பர்சீவ் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு புரியல. எல்லாருமே ஜோதிடத்தில் நான் கரைகண்டவர்னு சொல்ல மாட்டேன், பட் ஜோதிடத்தை பற்றி ஒரு ஐடியாவோடு தான் கண்டிப்பாக இருப்போம். அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், நம்மளை யாரும் ஏமாற்றிடக்கூடாது. நான் ஜோதிடத்துக்கு வந்ததே அந்த கான்செப்டில் தான். ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிடக்கூடாது. அதனால தான் நான் டெப்த்தாக போனது. வே பேக் இன் 1972. அதாவது என்னுடைய நாடி ஜோதிட நாயகர்னே சொல்லலாம், நம்ம மணியன் அண்ணன், ஈரோடு மணியன் அண்ணன், ராமநாதபுரம் புதூர் மணியன் அண்ணன். அவர் அடிக்கடி சொல்லுவார் வகுப்பில், ஒருத்தர் வந்து ஜோதிடத்துக்குள்ளே வருகிறார்கள் என்றால் அவர் ஒன்று நேர்மையாக பாதிக்கப்பட்டிருப்பார் அல்லது எதிர்மறையால் பாதிக்கப்பட்டிருப்பார், இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாதுமார் நாடி ஜோதிட வகுப்பில். அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் எனக்கும் நடந்தது. 1972 மேரேஜ், 73 ஃபஸ்ட்டு சைல்டு. இடையில் ஒரு ஜோதிடர் சும்மா இருக்காமல் வந்துட்டு, அதுக்கு முன்னாலெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா பயமாக இருக்கும். யார் எங்கள் வீட்டுக்குள்ளார ஜோதிடர் கைரேகை பார்க்குற லொட்டு லொரிசி எவனும் வரக்கூடாது. 16 வயசு பையனாக இருக்கிறப்ப ரவுஸ் பண்ணவன் நான். அந்தளவுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தவன், நான் சென்ஸ்னு சொல்லிகிட்டு இருந்தவன். அந்த ஆள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு. அவர் வந்து பாலிசிக்காக வந்தவர். இங்கே இருக்கிற பாலிசி ஏஜென்ட்டு மாதிரியோ டிஓ மாதிரியெல்லாம் கிடையாது. ஜாதகம் கொடுங்கன்னாரு. என்னடா புதுசாக இருக்கே அப்படின்ட்டு, எதுக்கு சாமி அப்படின்னு. அங்கே ஐயர் ஜாஸ்திங்க, நான் தஞ்சாவூர் பூமியில் இருந்தேன். இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. ஆயுசு இருந்தால் தான் பாலிசியே தருவார், எல்ஐசி பாலிசி. அதுக்காக பார்த்தவரை அதோட அவர் வேலை என்னமோ வெட்டி உண்டோ பேசாமல் போயிருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இன்றைக்கி இங்கே இருந்திருக்க மாட்டேன். நான் பேசாமல் எம்டி எம்சிக்கு அதுக்கு மேலே படிச்சுட்டு போயிருந்துருப்பேன். இந்த ஜோதிடம் தான் என்னை வந்து அப்படி போகாத இப்படி வா அப்படின்னு இழுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இப்போ இந்த நேரத்தில் நம்ம முருகன் சொல்லுவாருங்களே சந்திரநாடின்ட்டு, அந்த நேரத்தில் அவர் சொன்னது, உங்கள் வீட்டில் கேரிங் இப்போ 3 மாதமாக இருக்கலாம், ஜாக்கிரதையாக பார்த்துங்க, குழந்தைக்கும் டேஞ்சர், அம்மாவுக்கும் டேஞ்சர் அப்படின்ட்டார். பிடிச்சது சனி. நான் வந்து சிங்கிள் மெடிக்கல் ஆஃபீஸருங்க. 62 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சிங்கிள் மெடிக்கல் ஆஃபீஸர், ரவுண்ட் த கிளாக் டியூட்டி. என்னடா பண்ணுறதுன்ட்டு ஒரு கெசட் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எங்கள் மாமனார்கிட்ட, இந்த ஊர் தான், மாமனார்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே லோக்கல் எல்லாம் பார்க்காத, டிஎம்ஓ இன்ஸ்பெக்ஷன் அது இதுன்னு வந்துடுவான், கேஸை விட்டுடுவானுங்க. ஏன்னா நமக்கு தெரியுமே, நாங்களாம் அப்படி தானே பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஈரோட்டில் போய் உங்களுக்கு A கிளாஸ் வார்டு தருவாங்க, நீ அங்கே போய் பார்த்துக்குங்க. நாம் தான் சொன்னால் கேட்க மாட்டாங்களே. அப்படியே பார்த்தாரு. எமர்ஜென்சி ஆச்சு, அம்மாவுக்கும் கஷ்டம், பிள்ளை காப்பாற்றுறதும் கஷ்டம். ரொம்ப சிரமப்பட்டு அதை வந்து இப்போல்லாம் சிசேரிங்களா ஃபார்சஸ் டெலிவரி, ஆயுத கேஸுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காப்பாற்றி பட்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஐயர் என்னமோ சொன்னார், பட்டு ஐயர்னு பேர், மறக்க முடியாத பேர், அவரை வர சொல்லு அப்படின்னு. ஏன்னா அப்போல்லாம் பெரிய மரியாதைங்க டாக்டர்ஸுக்கு கிராமப்புறத்தில். அப்புறம் எங்கள் ஸ்டாஃப் போய் அவரை வரவழைச்சார். எனக்கு ஜோதிடம் நீ கற்றுக் கொடுக்கணுன்னு, நீ சொன்னது நடந்தது, இதுதான் நேர்மறை. சொன்னது நடந்ததல்ல, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுமல்ல. அப்போ அவர் வந்தார், கட்டம் போட்டார், எல்லாம் பண்ணினார். சூரிய வீதி சந்திர வீதின்னு எல்லாம் பதம் பேசினார். ஒன்றும் தெரியல. என்னமோ சந்திர வீதிங்கிறாரு, சூரிய வீதின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார்.
சரி இவனுக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு நினச்சாரே என்னவோ தெரியல. சார் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, நான் டாக்டர் பிவி ராமன் புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அவர்கிட்ட இல்லாததே இல்லை சார், அத்தனை பொக்கிஷன் சார், நீங்கள் வாங்கி படிங்கன்னு எஸ்கேப் ஆகிட்டார். புத்திசாலி, நம்ம டார்ச்சர் தாங்காமல் போயிட்டார். அப்புறம் படிக்க 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 சூப்பராக உள்ள இருந்தது. ஆனால் அதை வந்து நான் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கவில்லை. பிகாஸ் கவர்மெண்ட் வேலை, சர்வீஸு, ப்ரைவேட் ப்ராக்டிஸு, எக்கச்சக்கமாக பிஸி. அதனால் இதுக்கு நான் ஒன்லி அகடமிக் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு ஆர்வலர் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோமில்ல, அது மாதிரி டச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இங்கே 87 இங்கே தான் வாரேன், திருச்செங்கோட்டுக்கு வந்த ஒருபாடு தான் இங்கே ஒரு சங்கம்னு இருக்குதுன்னு சொல்லி ஒரு நன்கொடைக்கு வந்தாங்க. மாதாந்திர மீட்டிங் நடத்துகிறோமில்ல, அந்த மாதிரி ஆனுவல் மீட்டிங்காக வந்தாங்க. அப்போ அவர் தலைவராக இருந்தவர் எங்கள் மாமா தான். நீங்கள் வேணால் ஓய்வாக இருக்கிறப்ப வாங்கலேன்னாரு. அட ஏங்க மாமா அப்படின்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி வரேன் போங்கன்ட்டு ஒரு 10:30 மணிக்கு போனால் என்னென்னவோ டிஸ்கஷன் நடக்குதுங்க. இப்போ நாம் பேசுகிற மாதிரி இந்த சங்கம் கேஸ் டிஸ்கஷனுக்கு தான், கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே இல்லை. எந்த கேஸ் வேணாலும் போர்டில் போடுங்க, யார் வேணாலும் பேசலாம். அப்படி தான் இருந்தது சில பல காலங்கள் வரைக்கும். 15, 13, 14 வருஷத்துக்கு அப்படி தான் இருந்தது. நான் 2007 என்ட்ரு ஆகிட்டேன், மெம்பர் ஆகிட்டேன். 18 வருஷம் நான் மெம்பர். ஆமாம், அன்னைக்கு கண்ணாபுண்ணான்னு கேள்வி கேட்பேங்க. எப்படி தான் ஒருவேளை டாக்டருங்கிறதுனால பொறுத்துக்கிட்டாங்களா என்னவோ தெரியல, மரியாதையாக கௌரவியாக பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்தாச்சு. ஸோ சங்கம்தான் என்னை வளர்த்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் பேச போகிற டாப்பிக்கு பெரும்பாலானவர் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. என் பேர் உள்ளவர் வேணால் அவர் அண்ணன், அவர் வள்ளல், அவர் பெரிய ஆள், எல்லாமே கற்றுக்குவார். ப்ரோக்ரஸிவ் சார்ட்டுன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வளர் ஜாதகம். இன்றைக்கி நாம் சொல்கிறோமே ஏஎல்பி சொல்கிறோம், சந்திர நாடி சொல்கிறாரு, பிருகுநந்தி நாடி சொல்கிறோம், எல்லாத்துலேயும் ஒரு பலன் சொல்கிற முறை இருக்குது. இந்த ப்ரோக்ரஸின் வளர் ஜாதகம்னு சொல்கிறதுல கால நிர்ணயம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ சந்திர நாடியெல்லாம் எடுத்த உடனே என்ன சொல்லிடுறோம், கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தை தொடுகிறதோ அந்த கிரகத்தின் சம்பவம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திர நாடி எங்கேருந்து வந்தது? பிருகுநந்தி நாடியில். பிருகுநந்தி நாடியில் பிருகுநந்தி நாடியில் பலன் எடுக்கும் முறை ரொம்ப எளிமை சார். கோச்சார கிரகங்கள் ஜனனகால கிரகங்களை தொடும் பொழுது சம்பவம் நடக்கிறது, அவ்வளவே. இதில் 9 கிரகங்களில் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்டு சந்திரன் இல்லைங்களா? 2.25 நாளைக்கு ஒரு ராசி மாறிக்கிட்டே போகுது. அப்போ பலன்கள் அதிகமாக வெளிக்கொணர்வது சந்திரனின் மூமெண்ட்னால அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சிது. இதை குருவுக்கு மிஞ்சிய சீடனாக திருப்பூர் ஐயா தான் அதை டெவலப் பண்ணுது. அதை வந்து எங்கள் குருநாதர் எல்டி அங்கே தாராபுரம் போய் எல்லாம் படிச்சிருக்கோம். 7 வருஷம் போனேன் தாராபுரம். எல்டி ஐயா தான் எங்களுக்கு வகுப்பெடுப்பார், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சீனியர் அவர் ஜிகே, அவர்கிட்ட இருந்துட்டு அப்புறம் அவரோட கன்கரன்ஸை கேட்டுக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கிறேன்னு ஒப்புதல் வாங்கி அதை கொண்டு போனார். சூப்பராக ப்ராக்டிக்கலாக அது வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அது ஒரு முறை. ஆனால் கால நிர்ணயம்னு வந்துச்சுனாவே நாம் பராசரத்துக்கு தானே வந்தாகணும். தசாபுத்தி அந்தரம் இருக்காமல் நீங்கள் எப்படி கோச்சார கிரகத்தை கோரிலேட் பண்ண முடியும்? பலன் வேணால் எஸ்ஆர்னோன்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம். எஸ்ன்னு சொல்கிறப்ப என்னைக்கு, அந்த என்னைக்குங்கிறது வரப்போ தசாபுத்தி பார்த்தே தான் தீரணும். இப்போ நான் சொல்கிற பலனில் தசாபுத்திக்கு ஓரளவுக்கு தான் ஒரு மரியாதை. இது வளர் ஜாதகங்கிறது ஒரு சப் பிரான்ச்சாக பிருகுநந்தி நாடி, ப்ரோக்ரஸிவ் சார்ட்டுன்னு சொல்கிறது. இப்போ ஏஎல்பியில் ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா 10 வருஷத்துக்கு ஒரு கால் லக்னம் மாறுது அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டுங்களா? அது என்ன 10 வருஷம்? இதை வந்து நம்ம சனி வாழ்க குணசேகரன் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு அங்கே வந்தார்.
அப்போ நான் கேட்டேன், ஏன்னா இதெல்லாம் போய் போட்டுக்கிட்டு இருக்கிற, நமக்கு தான் இருக்குல்ல லக்னம் வருஷம் ஒருக்கா மாறிக்கிட்டே வருங்கிற தெரியுமில்ல, 12 வருஷத்துக்கு ஒருக்கா தானே மாறுது, ஏன் இதை போட்டு இப்போ 10 வருஷத்துக்கு ஒன்று போட்டு கன்ஃபியூஷன் பண்ணுறீங்க, நல்லா கிண்டல் பண்ணினேன். அப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்கிறது புரிய வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட், அந்த முறைப்படி அவங்க சக்சீட் ஆகிறாங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நாம் பிறக்கிறோம், வளர்கிறோம், வளர வளர கோள்களெல்லாம் அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குமா? இல்லை, அவைகளும் நகர்கின்றன. அப்போ பிருகு முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோள்களில் சூரியன் முதல் சுக்கிரன் வரை, இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்களும், இதில் சனி, ராகு, கேதுவை தனியாக வச்சுருங்க. மீதி கிரகங்கள் ஒரு ஜாதகரின், இப்போ ஒரு சார் உங்கள் வயசு என்னங்க சார்? 65. 65 வயசில் இவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீலகண்டியத்திலும் வருது, வருஷ கிரகங்கள்னு வருஷ பல இது ஜாதகம்னு தனியாக ப்ரிடிக்ஷன் வருது. இது ஒரு வித்தியாசமானது. இப்போ ஒரு 50 வயசுன்னு சொல்கிறாரு, ஒரு வருஷத்துக்கு இப்போ நான் சொன்ன 6 கிரகங்களும் 2.5 டிகிரி நகர்கிறது. இப்போ அவருக்கு 60 வருஷம்னா இந்த வருஷத்தில் அவருக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத 60 × 2.5 எவ்வளோங்க? 150. இந்த 150 டிகிரியை அவருடைய ஜனனகால ஒவ்வொரு கிரகத்துக்கு, இந்த 6 கிரகத்துக்கும் சேர்த்து ஒரு ரிசல்ட் வரும். அதை தனியாக எடுத்து வச்சுங்க. சனிக்கு மாத்திரம் வருஷத்துக்கு 1 டிகிரி நகரும். ராகு கேதுகளுக்கு வருஷத்துக்கு 1.40, 1 டிகிரி 40 கலை. இந்த விகிதத்தில் நகரும்னு பிருகு முனிவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சந்தேகம்னா கேட்டுருங்க, புரியலைன்னா கேளுங்க தயவுசெய்து. இந்த மாதிரி ஒரு கணக்கை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இதுதான் கணக்கு போடுங்க. கிரகத்தின் அடைவை பாருங்கள். நம்ம பிருகுநந்தி நாடியில் லக்கணத்துக்கு மரியாதை இல்லை, லக்கணத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணுறதில்ல, கிரகத்தில் கிரகம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பிருகுநந்தி நாடி ஒரு கிரகம் வலுவாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா 2, 12, 7ஆம் இடத்துல கிரகம் அதற்கு நட்பு கிரகமாக இருந்தால் வலு, பகை கிரகமாக இருந்தால் பலம் இழந்தது. அதே போல் ஒரு கிரகத்தின் பலனை நாம் சொல்லணுன்னா 2, 12, 7 இது மாத்திரம் பார்த்தது. 3, 7, 11, 5, 1, 5, 9 இத்தனைக்கு தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளோதான் பிருகுநந்தி நாடி. இப்போ இந்த சார்ட் நாம் போடுறோம், லக்னத்தை நாம் இக்னோர் பண்ணிடுறோம். இந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு 40வது வருஷ சார்ட் ஈஸிக்காக இன்றைய கோச்சாரம் என்ன சொல்லுது புரியுதுங்களா? இப்போ ஒரு சார்ட் உங்களுக்கு கோச்சார சார்ட்டு கிடைக்குது. அந்த கோச்சார சார்ட்டுக்கு இன்றைய அதாவது அந்த நான் சொன்னது அந்த ப்ரொக்ரெஷன் சார்ட்டு, வளர் ஜாதகம்னு சொல்லுவோம் தமிழில். அப்போ இந்த கோச்சார கிரகத்தை அதோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பலன் வருது அப்படிங்கிறது தெரியும். இதில் பிருகுநந்தி நாடியில் சந்திரனை நாம் வந்து இப்போ சந்திரன் நாடின்னு தனியாக அவர் கொண்டு போயிட்டார். பலனை கொடுப்பது கோச்சார குரு. கோச்சார குரு எந்த கிரகங்களை தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகத்தின் பலனை செயல்படுத்தும். இதுதான் பிருகுநந்தி நாடியில் அடிப்படை விதி. ஸோ இப்போ நமக்கு வந்து சார்ட்டு கிடச்சிருச்சு, ப்ரொக்ரெஷன் சார்ட்டு. அப்போ கோச்சார கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கோச்சார குருவுக்கு எந்த கிரகம் தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா we get the result. இது 5 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாம். அப்போ அந்த தொடர்பு இருந்ததுன்னா தீய கிரகத்தின் தொடர்பு இருந்தால் தீய பலன், நல்ல கிரகத்தின் பலன் இருந்தால் நல்ல பலன். நமக்கு கிரகத்தின் காரகத்துவம் தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 160 சம்பந்தமான காரகத்துவம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டுள்ளது. 160 பாவங்களுக்கும் அதே மாதிரி. ஸோ நமக்கு இந்த பிருகுநந்தி நாடியில் பாவகத்தை விட கிரகங்களுக்கு தான் ரொம்ப வெயிட் தராங்க. அப்போ கோச்சார கிரகத்தையும் ஜனனகால பிறவி இப்போ நாம் எடுத்துக்கிட்ட இது ஜனனகால இது அல்ல, ப்ரொக்ரெஷன் சார்ட்டுக்கும் கோச்சார சார்ட்டுக்கும் லிங்க் பண்ணுன்னு பார்த்தோம்னா பலன் கிடைச்சிரும். அவ்வளோதான். இதுதான் வளர் ஜாதகம்னு சொல்கிறது. இது போர்டு இல்லாததுனால உங்களுக்கு டெமோ பண்ண முடியல. இது சம்பந்தமான கட்டுரை நான் 2013 நான் எழுதினேன்.
ஜோதிட அரசு பத்திரிக்கையில் வெளிவந்தது. அதை நான் ரெஃபரன்ஸுக்காக இங்கே கொண்டாந்துருக்கிறேன். பிரியப்பட்டீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். சொல்லட்டுங்களா? இந்த ஜாதகர் என்னுடைய நண்பர். அவருடைய 31 வயது பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லைன்னு வந்தார். அந்த ஜாதகத்தை பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக டிலேடு மேரேஜ் தான். ஏன்னா அந்த ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடம் 8ஆம் இடம் ராகு கேது இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன், இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் நான் படித்தே பார்த்தேன் சொல்லிவிடுங்க. ஸோ இது ஒரு விருச்சிக லக்கண ஜாதகம். 2ல் கேது, 5ல் சுக்கிரன், 7ல் சூரியன் சந்திரன் வக்கர புதன், 11ல் செவ்வாய் சனி, 12ல் குரு வக்கரம். இதை பார்த்த உடனே நமக்கு இது தாமத திருமணத்துக்கு ஒரு இண்டிகேஷன் நல்லாவே தெரியும். ஏன்னா 2, 7, 11 பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 31 வயசுங்கிறது கரெக்டு. ஒரு பெண்ணுக்கு 18 வயசுலேருந்து 25க்குள்ளே திருமணம் நடக்கணும். இதை தாண்டினதுனால திருமணம். இப்போ கேள்வியே அதான் வந்திருக்காரு, எப்போ திருமணம் ஆகும், எப்போ பார்த்தாலும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு. அப்புறம் தான் சரி இந்த இது எப்படி நடக்குங்கிறது தெரியுது. என்றைக்கு நடக்குங்கிறது தான் இதை போட்டு பார்ப்போமே, நாம் தான் இந்த வளர் ஜாதகம் கற்றுருக்கிறோமே அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நான் அது வளர் ஜாதகம் போட்டு ஒரு தேதி நான் கொடுக்குறேன். அந்த தேதியில் கோச்சார குரு பகவான் வளர் ஜாதக செவ்வாயை தொடர்பு கொள்கிறது. நாம் என்ன சொல்லுவோம்? செவ்வாய் மங்களகாரகன், செவ்வாய் கணவன், கோச்சார குரு சுக்கிரன் செவ்வாய் சனியை ஏக காலத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணம் நடக்கும். இது ஒரு விதி. இது பிருகுநந்தி நாடியில். அப்போ இப்போ கோச்சாரத்தில் குரு ரிஷபத்தில் இருக்குது. அவருக்கு செவ்வாய் அதாவது வளர் ஜாதகம் செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறப்ப பார்க்குறாரு. ஆனால் ஏன் திருமணம் நடக்கலைன்னா அந்த கோச்சார கேது வேறு அதே ரிஷபத்தில் இருக்குது. ஸோ திருமண தடையையும் தாமதத்தையும் பிரிவினையும் தரக்கூடியது இந்த திருமணத்துக்கு ஆகாத 2 கிரகம்னா ராகு கேது, வெட்டும் கிரகங்கள். அப்போ அந்த கேது அங்கே நிற்கிறப்ப நேர் 7ஆம் பார்வை இல்லைங்களா? அப்போ ஒரு கிரகத்துக்கு 3, 7, 11 இருக்கிற கிரகம் அந்த கிரகத்தை பாதிக்கும். அப்போ இந்த கேது ரிஷபத்தில் இருந்த கேது செவ்வாயை பாதிக்கிறது. அப்போ எப்போ திருமணம் நடக்கும்? இந்த கேது பகவான் வெளியே போகணும். அப்போ நீங்கள் பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு எப்போ அவர் டிரான்சிட் ஆகிறாரு நாம் பார்த்துக்கலாம். இந்த கணக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரியாக இந்த குரு இன்னொரு பாயிண்ட்டை இதில் நாம் பார்க்கணும். ஜனனகால குரு 12ல் இருக்கிற குரு பகவான் அதாவது துலா ராசியில் மக்கரத்தில் இருக்கார். அது முதலே சொன்னேன். கோச்சாரத்தில் குரு பகவான் பிறவியில் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலைக்கு அடையும் பொழுது தான் பலன் தரும். அப்போ கோச்சாரத்தில் இந்த குரு வக்கரிக்கணும். அப்போ அந்த குரு வக்கரிக்கிற நிலையை நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்துக்குறோம். எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கும் காலம் மட்டும் நாம் தனியாக எடுத்துக்கிறோம். அப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நாம் இந்த செவ்வாய்க்கு உள்ள பலனை நாம் சொல்லிடுறோம். ஆனாலும் பார்த்தாலும் வக்கரங்கிறது ஒரு 3-4 மாதம் இருக்கும் இல்லைங்களா? இந்த 3-4 மாதம் சொல்கிறதுக்கு இவங்ககிட்ட ஏண்டா வருவானே அப்படின்ட்டு தானே எல்லாம் நினைப்பா. அவங்களுக்கு குயிக்காக வேணும். அப்போ என்ன பண்ணுறோம்? ஜனனகால சந்திரனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சந்திரனுக்கு 2, 7, 2, 5, 7, 9 இந்த இடத்துல கோச்சார சூரியன் வரும் பொழுது ஒரு சம்பவத்தை நடத்தி தருகிறது. அந்த சந்திரனுக்கு சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால அந்த திருமணத்தை நடத்தி தரும். அப்போ சூரியன் இந்த கோச்சார குருவுக்கு எத்தனாம் இடத்துல வராரு? 7ஆம் இடத்துல தான் வர முடியும். ஏன்னா நாம் ரிஷபத்தில் கோச்சார குருவை அடைச்சி வச்சுருக்கிறோம். 2ஆம் இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே பார்த்துக்கிட்டு வர்றப்ப ஏன்னா அந்த வக்கரத்தோட டியூரேஷன் அதை கணக்கில் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பார்க்குறப்ப நான் அவருக்கு சொன்னேன், ஐபிசியில் இருந்து தை மாதத்துக்குள்ளார உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக பிள்ளைக்கு நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஐபிசி ஏன்னா இந்த பீரியட் தான் அந்த குருவோட வக்கரம், கோச்சார குருவின் வக்கர நிலை. அப்போ பார்க்குறப்ப ரைட்டு நாம் அது யதார்த்தம் பார்க்கணும். மார்கழியில் பண்ண போகிறதில்ல, புரட்டாசியில் பண்ண போகிறதில்ல. இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்குறப்ப
ஐப்பசியில் நான் சொன்னபடியே ஐப்பசியில் நிச்சயமாகி தை மாதத்தில் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. அடுத்த 2 நாளில் வக்கரம் நிவர்த்தி ஆகுது. சம்பவம் நடத்திடுச்சு கோச்சார குரு. இதுதான் வந்து ப்ரோக்ரஷன் சார்ட்டு. இது எதுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் பார்த்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்கிட்ட இருக்குங்க ஒரு 80,000 1,00,000 புக்கு இருக்கும். பொழுதுபோலுனா எதையாவது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதை பார்த்து அடடா இது நல்ல இதுவாக இருக்குது, பேசி தான் பார்ப்போமே. எல்லாம் ஏஎல்பிங்கிறாங்க. ஒரு நாள் ஏஎல்பிக்கு நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன். நானும் கணேசன், அவரும் கணேசன். அவர் தான் எனக்கு ஏஎல்பி கொடுத்தது. நீ படித்து பாருங்கள் நல்லா இருக்கும்ன்ட்டு. என்னுடைய ஒரே கேள்வி தான் கேட்பேன், 10 வருஷம் எப்படி வந்ததுன்னு தான் கேட்க போகிறேன். சரி, அது இப்படி தாங்க ப்ரோக்ரஷன் சார்ட்டு பிருகுநந்தி நாடியிலிருந்து வெளியே வந்தது. அற்புதமாக நமக்கு வந்து டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, கால நிர்ணயத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். இது இன்னொரு காலகட்டத்தில் நாம் வந்து லக்கணத்தை நகர்த்தி பார்ப்போம். அவர் அடுத்த மீட்டிங்கில் சார் நீங்களும் நானும் லக்கணத்தை நகர்த்தி பார்ப்போம். லக்கணத்தை நகர்த்தி பார்க்குறப்ப இன்னும் சுலபமாக சம்பவத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். அது அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து போதும், எல்லோரும் பேசணும். வாய்ப்பு கொடுத்த நமது பொருளாளர் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.